வணக்கம். மூன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். பிரெஞ்சு குடியரசு தினம் புதுவையில் கொண்டாட்டம். போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு துணை தூதர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் மலரஞ்சலி. நாயனார் மண்டபம் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. ரோட்டிப்பால் ஊழியர்கள் தொடர் போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் பிரெஞ்சு குடியரசு தினத்தையொட்டி போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கான நினைவிடத்தில் புதுவைக்கான பிரெஞ்சு துணை தூதர் மற்றும் குடியுரிமை பெற்றவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுவையில் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார், பிரெஞ்சு துணை தூதர் மற்றும் முன்னாள் பிரெஞ்சு ராணுவத்தினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதன் பின்னர் இரு நாடுகளின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிரெஞ்சு தூதருக்கு முன்னாள் ராணுவ அதிகாரிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் பிரான்ஸ் நாட்டின் குடியரசு தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு தேசிய தின ஊர்வலம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. துய்மா வீதியில் உள்ள ஆலயத்தில் இருந்து கூண்டு விளக்குகள் ஏந்திய ஊர்வலம் ரங்கப்பிள்ளை வீதி, மிஷன் வீதி வழியாக பிரெஞ்சு தூதரகத்தை சென்றடைந்தது. அப்போது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாட்டின் கொடிகள், பாரம்பரிய விளக்குகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். இரு நாட்டின் உறவினை பேணி காக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த ஊர்வலம் புதுவை மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளையும் உற்சாகமடைய செய்தது. இதேபோன்று பிரான்ஸ் குடியரசு தினத்தை முன்னிட்டு பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பூர்வீக முதியோர் சங்கத்தினர் புதுவை கடற்கரை சாலையில் உள்ள டூப்ளே சிலைக்கு மாலை அணிவித்து ராஜா பண்டிகை கொண்டாடப்பட்டது. இதற்கு சங்க தலைவர் முனுசாமி தலைமை தாங்க இதில் பலர் பங்கேற்றனர். புதுவை நயனார் மண்டபம் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நயனார் மண்டபம் சுதானா நகர் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக சுபமங்கல ஹோமம் உட்பட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மற்றும் முதலியார்பேட்டை நயனார் மண்டபம் சுதானா நகர் முருங்கப்பாக்கம் பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர், திருப்பணி குழுவினர் செய்திருந்தனர்.
நிலுவையில் உள்ள சம்பளத்தை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை பகுதி நேர ஊழியர்களாக மாற்ற வேண்டும். அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கும் தேதியில் ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும். நிலுவையில் உள்ள 10 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும். ரொட்டிப்பால் ஊழியர்களை கல்வித்துறை ஊழியர்களாக மாற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்வித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்கள் சங்கத்தினர் தொடர் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இதில் சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கோரிக்கை நிறைவேறும் வரை இதுபோன்ற போராட்டம் நடைபெறும் என சங்கத்தினர் தெரிவித்துள்ள நிலையில் திங்கட்கிழமையன்று பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ஜெயராணி பள்ளி துவங்கி 75 ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு நடைபெற்ற விழாவில் பேராயர், அருட்தந்தையர்கள், சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட பலர் கலந்து கொண்டனர். பள்ளி துவங்கி 75 வருட நன்றி நினைவாக ஜெயராணி பள்ளியில் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் ஆனந்தராயர் தலைமையில் பல குருக்கள் பங்கு பெற ஆடம்பர நன்றி திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் கன்னியர்கள், அரசு கொறடா நேரு, கல்வித்துறை எஸ்ஏஓ வாசுகி, முன்னாள் கவுன்சிலர் மதிவதனி, பெற்றோர் ஆசிரியர் சங்க உறுப்பினர்கள், முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஜெயராணி பள்ளி தலைமை ஆசிரியர் ஆல்மா பாத்திமா வரவேற்றார். கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சென்ற வருடம் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் 3 இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பாகூர் தொகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியினை அமைச்சர் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்மந்தான்பேடு கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை திட்டத்தில் பாசிக் மூலம் சுமார் 10 லட்சம் செலவில் ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இப்பணியை பாகூர் சட்டமன்ற உறுப்பினரும் கல்வி, மின்துறை மற்றும் வனத்துறை அமைச்சர் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். அவ்வமையம் பொது சுகாதார கோட்ட செயற் பொறியாளர் ஜெயக்குமார், கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் ஞானசேகரன், இளநிலை பொறியாளர் மனோகரன், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் முத்துலிங்கம், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்து முன்னணி கண்டன ஆர்ப்பாட்டம். பாரதி பூங்கா அருகே அன்னை தெரேசாவிற்கு சிலை அமைக்க எதிர்ப்பு. உப்பளம் முடையார் தோப்பில் தீ விபத்து. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வருவாய்த்துறையினர் ஆறுதல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை சீகல்ஸ் அணி நடத்திய முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டி ஜீவானந்தம் மேல்நிலை பள்ளியில் நடந்தது. இதில் ஐஆர்பி அணி, பெரியார் நகரை சேர்ந்த ஆர்ஆர்சிசி, தவளக்குப்பத்தை சேர்ந்த அணிகள் உட்பட மொத்தம் 25 அணிகள் பங்கேற்று விளையாடின. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நேற்று நடந்தது. திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணை அமைப்பாளர் சுரேஷ் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். திமுக இலக்கிய அணி மாநில புரவலர் கிருஷ்ணமூர்த்தி, மணிவண்ணன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். திமுக பிரமுகர்கள் ஆறுமுகம், நாராயணன், பெர்னாட், மணி, மதி, அன்பு, ரஞ்சித், அருள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போட்டியில் முதல் பரிசை சீகல்ஸ் அணியும், 2ஆம் பரிசை ராக்கர்ஸ் அணியும், 3வது பரிசை ப்ளூ ஸ்டார் அணியும், 4வது பரிசை ஆர்மி அணியும் தட்டி சென்றன. புதுவை சமூக நலத்துறை சார்பில் உசுடு தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நல உதவியினை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழங்கினார். புதுவை சமூக நலத்துறை மூலம் உசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 3 பயனாளிகளுக்கு ஊனமுற்றோர் இறந்தவருக்கான ஈம சடங்கு தொகை தலா 5000 ரூபாயினை தொகுதியின் எம்எல்ஏ மற்றும் குடிசை மாற்று வாரிய தலைவருமான கார்த்திகேயன் உசூடு தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் வழங்கினார். உடன் சமூக நலத்துறையின் அதிகாரிகள் ஞானவேல் மற்றும் பிரதாப் இருந்தனர் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் இருந்தனர். புதுவை பாரதி பூங்கா அருகே அன்னை தெரேசாவிற்கு சிலை அமைப்பதை கண்டித்து இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாரதி பூங்கா அருகே அன்னை தெரேசாவிற்கு சிலை அமைப்பதை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திங்கட்கிழமை நடைபெற்றது. இதற்கு மாநில தலைவர் சனில்குமார் தலைமை தாங்க, இதில் மாநில பொதுச் செயலாளர் முருகையன், துணைத் தலைவர் வீரப்பன், செயலாளர் ரமேஷ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை உடையார் தோப்பு பகுதியில் தீ விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் ஆறுதல் கூறினார். புதுவை உப்பளம் தொகுதி உடையார் தோப்பில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 4 வீடுகள் தீ விபத்தில் எரிந்து சாம்பலானது. இதனை திங்கட்கிழமை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் கூறினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரிக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பிரெஞ்சு குடியரசு தினம் புதுவையில் கொண்டாட்டம். போர் வீரர்கள் நினைவிடத்தில் பிரெஞ்சு துணை தூதர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் மலரஞ்சலி. நாயனார் மண்டபம் செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேகம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. ரோட்டிப்பால் ஊழியர்கள் தொடர் போராட்டம். பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கை நிறைவேற்ற வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.